பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கால வேளையிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆன்லைன் ஆராதனையில் உங்களோடு கூட நான் ஆராதிக்கும்படியாய், என்னோடு கூட நீங்கள் ஆராதிக்கும்படியாய், நம்ம சேர்ந்து ஆராதிக்கும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மனிதனை மகிமைப்படுத்தும்படியாய் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் கூட கர்த்தரை பாடி ஆராதிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார், நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிற இந்த மாதம் முடியும் போது நீங்க சொல்லுவீங்க, தேவன் என்னை சம்பூர்ணமாய் நடக்க பண்ணினார் என்று சொல்லி. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தை 2021ஆம் ஆண்டை கடக்க செய்திருக்கிறீரே, அதில் பாதி ஆண்டுகளை கடக்க செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் எங்களோடு ஆண்டவரே இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் இன்று எங்களோடு இல்லைப்பா. ஆனாலும் எங்களை தேவன் நீர் இன்னும் சுகத்தோடும் பலத்தோடும் நாசியிலே சுவாசத்தோடும் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவனுடைய ஆளுகை வெளிப்படட்டும், தேவனுடைய நடத்துதல் வெளிப்படட்டும். தேவனாய் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களால் அல்ல ஆண்டவரே, தேவன் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே வருமானப்படுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்களை கர்த்தர் கடக்க பண்ணின்னு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புனீங்க இந்த 6 மாதத்தை நான் கடப்பேன், இந்த கொரோனா நாட்களில் நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி தேவனை துதித்திருப்போம். ஆனால் கொரோனாவின் ஒரு பயம் வந்தப்போ, கொரோனா நம்மளை கொன்று விடுமோ என்கிற பயம் வந்தப்போ எத்தனை பேர் நினச்சிங்க, நான் இந்த 6வது மாதத்தை கடந்துருவேன், நான் 6வது மாதம் ஜூன் மாதத்தை கடந்து ஜூலை மாதத்துக்குள்ள நான் போயிடுவேன்? எத்தனை பேர் நினைச்சிங்க? நினைத்தவர்களை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நினைக்காதவர்கள் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாய் நாம் இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், தேவ சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழுகாது. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவன் ஒவ்வொரு தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அதை மறந்து விட வேண்டாம் அன்பு பிரியமானவர்களை. தேவனாய கர்த்தர் இந்த வேளையிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஆமென் சொல்லுவோமே. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் சுகத்தோடும் பலத்தோடும். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வராமல் இருந்திருக்கலாம், ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் என்னுடைய காரியங்கள் மாறாமல் இருக்கதே என்று சொல்லி ஒரு கேள்வியில் மத்தியில் இருக்கலாம். ஆனால் இவைகள் மத்தியில் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தான் வந்தாங்க. ஆனால் வனாந்திரத்தில் வந்தபோதும் கூட அவர்கள் பார்ப்பதெல்லாம் வனாந்திரம் தான், பார்ப்பதெல்லாம் தேவைகள் தான், பார்ப்பதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை தான். ஆனால் ஒரு காரியத்தில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை கர்த்தர் போஷித்தே வந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பெரிய விஷயங்க. ஒரு 20 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. 40 ஆண்டுகளும் தேவன் மன்னாவினாலே போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நான் உங்களையும் என்னையும் போஷித்து இம்மட்டும் நடத்தியிருக்க, அதுக்கே நீங்களும் நானும் நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். அதனால இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன்,
மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சொல்லலாமா? உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி வந்ததனால தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்தார். ஆனாலும் அவர்கள் முறுமுறுத்தபடினாலே வழியிலே அழிந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நான் முறுமுறுக்க வேணாம், விசுவாசித்தால் போதும் கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மாத்திரம் அல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் வருகிறார். அல்லேலூயா. நாம் அவருக்குள்ளே நாம் பலவான்களாய் இருக்கிறபடினாலே தேவனை நாம் மகிமையோடு நன்றியோடு துதிக்க சித்தமுள்ளவர்களாய் தேவை உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட தேவனை துதிக்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம். என் தேவனை புதிய இதயமுடன் நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும்
பாடி துதிப்பேன். அல்லேலூயா. சரணங்கள் இப்படியாக சொல்லுகிறது, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின தேவன். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார், ஒருவேளை நான் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நான் மரித்திருப்பேன். எத்தனை பேர் நீங்க நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. நம்புகிற உங்களை அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் பாடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி உற்சாகமா. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போ. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்லுங்க. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு சார்பில் சேர்த்தணைத்த என்றும் பாடுவேன். பாக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆற்றின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆற்றின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால். ஆவி ஆத்ம தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் கீதமே கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை
சுவை நான் என்றும் போற்றி. ஆமென். என் நேசர் போற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிக்கிறதுல நாம் ஒரு மகிமையோடு, அதாவது அந்த உள்ளத்திலிருந்து அந்த துதியை நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நம்புவாயானால், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நீ என்னை நம்புவாயானால் உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தரும்படியா இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். இருதயத்திலிருந்து ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். யார் நம் பக்கத்தில் இருக்கிறா, யார் நம்மை பார்க்கிறா என்பதை பார்க்க போவதில்லை. என் இருதயத்தை கர்த்தர் பார்க்க போகிறார். நான் ஆராதிக்கிறதை கர்த்தர் கேட்க போகிறார். அவர் என்னோடு சேர்ந்து என் ஆராதனையில் பங்கெடுக்க போகிறார் என்று சொல்லி நம்ம அந்த இருதயத்திலிருந்து ஆராதிக்க 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 தேவன் மகிமையாய் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பாடலை கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் பாடி தேவனை துதிப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி ஜீசஸ். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் சொல்லுங்க, முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். விசுவாசத்தோடு புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக சொல்லுங்க பாப்போம், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலின் சரணம் சொல்லுது, வெட்கத்துக்கு பதிலாக. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், ஒருவேளை நமக்கு நம்ம ஒரு சிலரை நம்பி இருந்திருக்கலாம், அவர்கள் நம்ம ஏமாற்றி நம்மளை வெட்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டியோ, எங்கெல்லாம் நீ வேதனைப்பட்டியோ, எங்கெல்லாம் தலை குனிந்து போனியோ, கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லலாமா? உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறபடினாலே கர்த்தரை விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதிலாக இந்த உலகத்தில் நாம் விடுகிற கண்ணீருக்கு ஆறுதல் கிடைக்கும், ஆனா களிப்பு கிடைக்காது, ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீருக்கு பதிலா நான் களிப்பை தருகிறேன். ஹல்லேலூயா. உன் ஆரம்ப அற்பமா இருக்கலாங்க, ஆனா முடிவை கர்த்தர் இந்த மாதத்திலே சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசித்தாதான் அற்புதம் நடக்கும், விசுவாசிக்காதவர்களுக்கு அற்புதம் நடக்காது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் அற்புதமான காரியங்களை இந்த மாதத்தின் நிறைவிலே செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல மனைவி சொல்லுகிறா, நீ மரித்து விட்டு, நீ செத்துரு, தேவனை தூஷிச்சு ஜீவனை விட்டு அப்படின்னா. ஆனா யோபுடைய 42ஆம் அதிகாரத்தில் அவன் முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை 2 மடங்கான ஆசீர்வாதம் உண்டானது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் அந்த 1ஆம் அதிகாரத்தில் மரித்து போயிருப்பானால், 1ஆம் அதிகாரத்தில் என் மனைவியே என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே என்று சொல்லி மனம் உடைந்து போயிருப்பாளானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், 42ஆம் அதிகாரம் இருந்திருக்காது. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என் கடனை மாற்ற போகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். இந்த ஆண்டு உங்க வெட்கத்துக்கு பதிலா ரெட்டிப்பான நன்மை, உன் வறட்சிக்கு பதிலா குறைகளெல்லாம் நிறைவாக்குகிற ஆமென் கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு முறை கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம் சந்தோஷமாய் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. ஆமென். புதிய கிருபை வேணும் நமக்கு. நாட்கள் கிருபை நாட்களாக இருக்குது. இந்த கிருபை நாட்களில் நம் தேவனை அதிகமாய் தேடும் பொழுது தேவன் நம்மை வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தரும்படியாய் அவர் நமக்கு கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். அதனால பாடல கரங்க தட்டி உற்சாகமாய் அப்படியே பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் சொல்லுங்க, முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி விசுவாசத்துல சொல்லுங்க, வறட்சி செழிப்பாகட்டும் ஆண்டவரே. தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. விசுவாசத்துல வாய்களை திறந்து ஒரு புதிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை இந்த புதிய நாளுக்குள்ள நடத்துங்க, இந்த புதிய மாதத்துல நடத்துங்க, என்னை மேன்மையாய் நடத்துங்க, என்னை அபரிமிதமாய் நடத்துங்க ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து நீங்கள் துதிக்க 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 கர்த்தர் ஒரு புதிய கிருபையை இந்த மாதத்துல உங்கள் மேல அவர் அவர் நிரப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள்
ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்போ, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். ஆமென். புது கிருபை தாரும் தேவா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். ஒரு புதிய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ரீகரல பரோஷ கரல ரக்கமனமன ஷிகரல ரக்கமனமனமன சபல பரபல கபரபல. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தேவன் இந்த கால வேளையில ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ இறங்கி வரும்படியா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக, ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷன் மேலும் மனுஷி மேலும் தேவனுடைய அந்த புதிய கிருபை விளங்கும்படியாக, ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலாக எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனார்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டு போனார்களோ, கர்த்தாவே இந்த 7ஆம் மாதத்திலே தேவன் அவர்கள் தலையை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். என் தேவனாய் கர்த்தர் எல்லா விடுதலையும் தந்து நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிகரல பரஷபல பரகரபல கமன ஷிகரல பரகமன. ஓ எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். விடுதலையா 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 விடுதலையா. தேவன் ஒரு விடுதலையை, தேவன் ஒரு விடுதலை. உங்கள் கட்டுகளை இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவனே, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. நீ விசுவாசிப்பாயானால் right now தேவனுடைய அபிஷேகம் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உன்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் இதோ இந்த காலவேளையில் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரீபாலா ஷகரல பரகமன மன ஷிகரல பரகமன மன. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கேளுங்க கேளுங்க கேளுங்க. Yes Father, yes Father, yes Father, yes Father, yes Father, yes Father. Jesus, 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 Jesus. Rikarala barashabala barabala barakamana mana. Shikarala barakamala barakamana mana shaka. எல்லாரும் அந்நிய பாஷையில் அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாய் தேவனிடத்திலே கேட்கிற காரியங்களை இன்றைக்கு இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக ஓ நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உன்னுடைய நாட்களிலே இந்த மாதத்திலே செய்யும்படியா இதோ உனக்கு முன்பதாக கதவை திறந்து வைத்திருக்கிறார். சத்ரு ஒரு கதவை அடைப்பானால் என் தேவன் 7 கதவை உடைக்க திறக்க வல்லவராய் இருக்கிறபடியாலே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர், என் தேவன் இன்றைக்கு என்னை விடுவிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு ஜீசஸ் 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 ஜீசஸ். Oh hallelujah hallelujah hallelujah. Oh thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. Oh நன்றி ஆண்டவரே, நன்றியோடு 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பார்த்து சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணு இருக்கு, ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னிடத்துல மாயமில்லாத ஒரு அன்பு, எதிர்பார்க்கிற அன்பு இல்ல, மாயமில்லாத அன்பு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவில் ஒரு அன்பு இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த தேவன் எங்களை காக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் அதுதாங்க மாயமில்லாத அன்பு. பத்திரத்துக்கு கையெழுத்து இட்டதற்கு பின்பதாகவும் கூட தான் செய்து வந்த அந்த ஜெபத்தை செய்து கொண்டிருந்தான் தானியேல். அதுதான் மாயமில்லாத அன்பு. யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காலை வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிறதா, ஐயா I'm ready to give everything for you. நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன். I have already given my own soul for you. என் ஜீவனை நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். இதா சொல்றாரு, என் குமாரனவே நான் கொடுத்துட்டேன்ப்பா, இதை காட்டிலும் மேல நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? ஆனா ஆண்டவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மாயமில்லாத அன்பு, மாயமில்லாத நேசம். சூழ்நிலைக்காக என்னை தேடுகிறாயா? உன்னுடைய சந்தர்ப்பத்துக்காக என்னை தேடுகிறாயா? இல்ல உண்மையாகவே என்னை தேடுகிறாயா? நிறைய நேரத்தில்
நிறைய நேரத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரான்னு. ஒன்று சொல்கிறேன் அன்பு பிரியமானவர்களை, ஆண்டவர் உங்களை பார்க்காம இல்லைங்க, ஆண்டவர் என்னை பார்க்காம இல்லை. சாரிபாத்தின் விதவை சாக போறான்னு தெரிந்து அவர் எலியாவை அங்கே அனுப்புவாரானால், தேவன் உங்களை என்னையும் எவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களை என்னையும், ஐயா என் மகன் என் ரத்தத்தினால கழுவப்பட்டவ, என் ரத்தம் யா என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற அந்த உரிமைக்குள்ள இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து நான் வெறுக்கிறேன் நான் சொல்லுவாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, அவரிடத்துல முழுமையான ஒரு அன்பு, ஒரு 100% love. You cannot compromise the love between God and the world. கர்த்தரையும் கர்த்தரிடத்திலும் இந்த உலகத்திற்கும் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஒன்று கர்த்தரை நான் நேசிக்க முடியும், இல்லை இந்த உலகத்தை நேசிக்க முடியும். நீங்க யாரை நேசித்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறாருதான். ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா, என் முழு உள்ளத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு பலத்தோடு இடத்துல நான் அன்பு கூறுவேன்ப்பா, இடத்துல அன்பு கூறுவேன் ஆண்டவரே. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சீங்களா ஆண்டவரே, எனக்காக உடைய ஜீவனே கொடுத்தீங்களப்பா, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்திட முடியும் ஆண்டவரே? நான் என் அன்பை கொடுக்குறேன் ஆண்டவரே, 100% கொடுக்குறேன்ப்பா, நாட் 50% ஃபாதர். 80% அல்ல ஆண்டவரே, 90 இல்ல ஆண்டவரே, 99 அல்ல ஆண்டவரே, 100% நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனை பார்த்து இந்த காலவேளையில சொல்லலாமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலாக இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. இந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என்னுடைய ஆராதனையை முழுவதும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. பேசுகிறோம் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறப்பா, நீர் பெருங்க ஆண்டவரே, நான் சிறுகிறேன்ப்பா ஆண்டவரே. என் வாயிலிருந்து என் ஆவில ஆண்டவரே உடைய வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை, மனுஷன் பேசுகிற வண்ணமாய் நீர் பேசுகிறவர் அல்ல ஆண்டவரே. நீர் பேசும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரமான பெண்மான்கள் ஈனும் ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்டு கேதுரு மரங்கள் முறியும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு நேராய் வரட்டும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவன் எங்களை பலப்படுத்தும். கிருபையும் சமாதானம் இங்கே இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஒரு நல்ல ஆராதனையில பங்கெடுத்த அப்படின்னு நம்புறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே நான் உண்டாக்கினதிலே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குனது என்ன தெரியுமா? நீங்களும் நான் தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் ஒன்றை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் நம்ம யாரும் அதிகமாக நேசிக்கிறோம்? கார் வேணும் ஆண்டவரே, எனக்கு பங்களா வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல பணம் வேணும் ஆண்டவரே, நல்ல வேலை வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும். ஆண்டவரை கேட்குறதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்களாக கேட்குறோம் பாருங்க. God has given the best for us. நமக்கு கர்த்தர் பெஸ்ட்டானதை கொடுத்துருக்கார் நம்ம ஜீவனை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உலகத்தின் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்ன எண்ணம்? இன்னைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் வரப்போகிறது, இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார். அவனை கேட்குறேன், நமக்கு கர்த்தர் இந்த ஆண்டை துவங்கும் போது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? டெய்லியும் அதை வைத்து நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும், இந்த ஆண்டு முழு என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபிக்காத போது எத்தனை வாக்கு தத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாம் தகுதி இல்லாதவர்களாக இருப்போமானால் நமக்கு சோறு கூட கிடையாது. சொல்கிறது புரியுதா? நம் தகுதி இல்லாதவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஃப்ரெண்டோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ உங்கள் வீட்டுக்கு போனால் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் ஒரு ஸ்தானம் வேண்டும். இந்த பூமியில் இன்னைக்கு நிறைய பேர், அநேக பிரசங்கியார்கள், அநேகர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் அதை கேட்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா? அதுதான் கேள்வி. பேசுகிற பிரசங்கிமார்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். ஆசீர்வாதம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க. ஐஸ்வர்யம், பணம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் வேறு பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண ஆசை எல்லாத்துக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ ஆசீர்வாதம்னா என்ன, ஐஸ்வர்யம்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமல் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சிந்தையை முதலாவது தெளிவுபடுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஒரு காரியத்தை கேட்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ் நடக்குது, ஸ்கூலில் ஒரு கிளாஸ் நடக்குது. ஒரு கிளாஸுக்கும் ரெண்டாவது கிளாஸுக்கும் நடுவில் ஒரு 5 minutes பிரேக் இருக்கும். அந்த 5 நிமிட பிரேக் எதுக்கு தெரியுமா? மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான். தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய சிந்தையை ஒரு விசையாய் கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், அதை தெளிவுபடுத்தணும். அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் குப்பையெல்லாம் கொண்டு வந்து மண்டையில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்தோம்னா இந்த குப்பை தான் நாத்தம் எடுக்குமே தவிர தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகவே போகாது. இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு மேன்மையானதாகவோ இல்லை அடுத்த லெவலுக்கு போகிறதாகவோ இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது என் சிந்தை எப்படியாக இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன். ஐயோ, ஆராதனை முடிஞ்சோடனே சாப்பாடு செய்யணுமே, ஐயோ கறிக்கடைக்கு போகணுமே, ஐயோ இன்னைக்கு நான் வேலைக்கு போகணுமே, இல்லை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கிறாங்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இது முடிஞ்சா தானே நான் போக முடியும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்க. அப்படி என்னையும் சொல்லலை, பொதுவாக நான் பேசுகிறேன். ஆன்லைனில் பேசுகிறதுனால நான் என்னை பேச முடியாது, பொதுவான காரியத்தை பேசுகிறேன். பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏன் நம்ம மித்த காரியங்களை ஒரு புறணி பேசும்போது நேரம் அவ்வளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்குறதே இல்லை, ஃபோனில் பேசும்பொழுது நேரமாகுதுன்னு பார்க்குறதே இல்லை, இல்லை ஒரு 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 விசேஷத்துக்கு போகும்பொழுது, இல்லை ஒரு 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 டிவியில் படம் பார்க்கும்போது, இல்லை நாடகம் பார்க்கும்போது டைம் நமக்கு ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மாத்திரம் நீங்கள் கரெக்டாக 1 மணி நேரத்தில் முடியல, நீங்கள் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? உங்களுக்கு இந்த வேலை மட்டும் தான் இருக்குது, எங்களுக்கு 1000 வேலை இருக்குது பாஸ்டர். அப்படி பேசுகிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். நீங்கள் இது ஆன்லைனில் நான் போடுறேன், அநேகர் பார்ப்பாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் 1ஆவதுல படிக்க வைக்கிறாங்க. 50 பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், ஒரு சில பேர் ஃபெயில் ஆகுறாங்க, ஒரு சில பேர் ஜஸ்ட் பாஸ் ஆகுறாங்க, ஒரு சில பேர் 80 மதிப்பெண் எடுக்கிறாங்க, ஒரு சில பேர் 70 எடுக்கிறாங்க, ஒரு சில பேர் 100 பேர் எடுக்கிறாங்க. ஏன் இந்த டீச்சரை பற்றி ஏன் கேட்கறது இல்லை? ஏன் என் பையன் ஃபெயில் ஆனா அப்படின்னு கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவோம்? பையன் ஒழுங்காக படிக்கல,
டீச்சர் ஒழுங்கா தான் எடுத்தாங்க, பையன் என்ன பண்ணல, ஒழுங்கா படிக்கல. அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் தான். ஆனா நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தகுதி அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு அடுத்தவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதிதில், சபைக்கு வந்த புதிதில் கர்த்தரை மட்டும் பார்த்தோம். ஆண்டவரே சோத்திரமாப்பா. எப்படி அண்ணாள் ஜெபித்தாலோ, உள்ள ஊழியக்காரர் உட்கார்ந்துருந்தாரு, ஊழியக்காரர் உட்கார்ந்துருக்கெல்லாம் பார்க்கல, இவ கர்த்தருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரேன்னு சொல்லி அழுது தன் ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறான். போதகரை பார்த்து கேட்குறாரு, நம்ம தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, என் ஆவியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை மாத்திரம் பார்த்தோம். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் சூழ்நிலையை மாற்றும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும், என் போராட்டத்தை மாற்றும், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குது, இதுல எனக்கு விடுதலை கொடுக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கத்தா அதில் விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்னாச்சு? ஏவாள் மாதிரி புருஷனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே லைட்டாக கண்ணுங்க போகுது, கணிக்கு போகுது. அதனால தான் சர்ப்பம் வந்துச்சு. என்ன சொல்லுச்சு? அதை நீ சாப்பிடும் போது சாகவே சாவது இல்லை. புரியுதா? நீ கர்த்தரை மாத்திரம் பார்க்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், உன்னை மேன்மையை வைத்துக் கொண்டே இருப்பார். எப்பொழுது உன் பார்வை கர்த்தரை விட்டு எடுத்து இந்த உலகத்துக்கு நேராய், இந்த ஆசைக்கு நேராய், உன்னுடைய சக விசுவாசிகளுக்கு நேராய் போகிறதோ அப்ப உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்காம இல்லை, நீங்க அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் மாறுகிறபடினாலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு பதவியில் இருக்கிறவர்களை என்ன செய்கிறாங்க? தகுதி நீக்கம் செய்கிறார்கள். ஏன்? ஏன்னா அவர்கள் அந்த தகுதிக்குரிய காரியத்தை செய்யாமல் அந்த தகுதி அந்த அது என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு அதற்கு கீழான ஸ்தானத்தை செய்கிறபடினாலே தகுதி நீக்கம் செஞ்சிடறாங்க. அது எம்எல்ஏவோ, எம்பியோ, கவுன்சிலரோ, இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸோ, யாராக வேணா இருக்கட்டும், அவங்களை என்ன டீக்ரேட் பண்ணிடுறாங்க. உலக மனுஷனே டீக்ரேட் பண்ணுவானால், உன் தகுதி இல்லைப்பா, இது உனக்கு தகுதி இல்லை, அதனால உன்னை நான் டீக்ரேட் பண்றேன்னு சொல்லுவான். ஆனால் உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உன்னை எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்த ஜாதியாக வைப்பேன் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து உனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து உனக்கு தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தினாலே உன்னை கழுவி பாவங்கள் நீங்கி உன்னை சுத்திகரித்து நீதான்பா என் மகன் சொல்லி அந்த உரிமையை கொடுத்த அவர் சொல்றாரு, என் தகுதி இல்லாதவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அடிக்கடி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், நாயை குளிப்பாட்டி நடுவில் வச்சாலும் அது என்ன பண்ணுமா? அது எங்கேருந்து வந்துச்சோ என்ன செய்யுமோ அதை நான் சொல்ல விரும்பல, அதைத்தான் போய் பண்ணுமா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்க போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமானதாய் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Are you equipped to receive the blessings from God? Do you have ability to receive the blessings from God? நீ தகுதி உடையவனா இல்ல தகுதி உடையவளா என்பதை நீ சோதித்து பார்க்க வேண்டும். அந்த பணக்கார வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாப்பா, 10 கட்டளையும் நீ கீழ்ப்படி போ. அவன் பாட்டுக்கு வாயை முட்டு போயிருந்தா பரவாயில்ல. தன்னை நீதிமானாய் காண்பிக்கும்படியாக அவங்க ஒரு வார்த்தை சொல்றான், இது எல்லாவற்றையும் சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேன், ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சிட்டு வரேன். ஓ அப்படியா, சரி, அப்போ நீ சொத்தெல்லாம் வித்துருப்பா. அவன் கேட்டது என்னது? நித்திய ஜீவனை அடையணும். அப்போ அவன் நோக்கம் என்னவா இருக்கணும்? நித்திய ஜீவனாக இருக்கணும், இந்த உலகத்துடைய ஆசீர்வாதமாக இருந்திருக்கக்கூடாது. அப்போ அவன் என்ன நினச்சான்? எனக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி இதை விட்டு அந்த நித்திய ஜீவனை விட்டு அவன் உலகத்துக்கு பின்னாடி போனான், துக்கமுகமாய் போனான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்மில் அநேகர் இதே துக்கமுகத்தோடு தான், இதே துக்கமாகத்தான் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமாங்க, நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். நம்ம போய் புலம்புறோம் பாருங்க. ஒரு அவிசுவாசிட்ட போய், என்னப்பா பண்ணுறது, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், நானே அடுத்த வேலை சாப்பிட்ற கஷ்டப்படுறேன், ஐயோ இவ்வளோ கடன் இருக்க, என்ன செய்ய போகிறேன்? அப்போ நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்க? உங்களை உண்டாக்கின தேவனை நீங்கள் வெட்கப்படுத்துறீங்க. அப்பயே உங்கள் தகுதி போயிடுச்சு. இளையகுமாரன் வந்து தகப்பனை விட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான்.
போயிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசியில் பண்ணிக்கு விற்கிற தவிடெல்லாம் சாப்பிட முடியாமல் அடிபாட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். மறுபடியும் தன் தகப்பனிடத்தில் வரான். இப்போ சொல்கிறான், என் தகப்பனிடத்தில் நான் இனிமேல் எப்படி இருக்க முடியாது, மகனாக இருக்க முடியாது. இப்போ நான் என்னவா இருக்க போகிறேன், வேலைக்காரனாக இருக்க போகிறேன். ஏன்னா வேலைக்காரனு கூட 3 வேளை எங்கள் அப்பா சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்ட்டு வரான். நான் தகப்பன் என்ன செஞ்சான் தெரியுமா, வாடா மகனேன்னு கட்டி பிடித்தது மாத்திரமல்ல, இந்த ஊருக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தகுதி உள்ளவனாக மாற்றினார்? அவனுக்கு சொன்னார், அப்பா மோதிரத்தை போட்டார், நல்ல வஸ்திரத்தை கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு. அப்புறம் சொன்னார், என் மகன் மரித்து போனான், இப்பொழுதோ மறுபடி வந்திருக்கிறான், அவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த தகப்பன் தன் மகனுக்காக அவன் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் கொடுத்தார். ஏன் தெரியுமா, அவன் மனம் திரும்பி வந்தான். நீங்களும் நானும் மனம் திரும்புகிறோமா? நீங்களும் நானும் நான் செய்த தவறை யோசிக்கிறோமா? என்ன தவறு நான் செய்தேன், ஏன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடக்கிறது? இல்ல, துணிகரம் தான் நம்மகிட்ட இருக்கு. பார்ப்போம், கர்த்தரா நம்மளான்னு பார்ப்போம். யாரிடத்தில் துணிகரம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஒரே அடித்தான் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். நீங்க எவ்வளவு பெரிய போதகரா இருங்க, எவ்வளவு பெரிய போதகர்கிட்ட போய் ஜெபிக்கிறவர்களா இருங்க, எவ்வளவு பெரிய போதகரோடு தொடர்புல இருக்கிறவர்களா இருங்க, இல்ல எவ்வளவு பெரிய ஊழியங்களை தாங்குகிறவர்களா இருங்கள், அதை பத்தி கர்த்தருக்கு அவசியமே இல்லை. ஏன்னா சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். அவர்கிட்ட நம்ம விளையாடவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் அதே போஸ்டிங்கை விட்டு கீழே ஆகிட்டா அவன் புஷ்ஷுன்னு ஆயிடுவான். ஆனால் என் தேவனுடைய போஸ்டிங்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு தைரியமாக சொல்கிறான். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் சொல்ல முடியுமா? சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வெக்கம், சொந்தக்காரன்ட்ட போய் பேசுறதுக்கு வெக்கம், அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுவும் சில பேர்லாம் குடும்பமாக ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை தர மாட்டாங்க. இன்னைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக அவர்களுக்கு பின்பதாக ஓடுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்குது. கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர், அதனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், அதனால அவர்களுடைய வழியிலே நாங்கள் சில காரியத்தை செய்து முடித்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க தகுதியை நீங்க இழந்துட்டு போறீங்க. மறுபடியும் வந்து 1ஆவதுல சேர்ந்தவன் 1ஆவதுல பாதியில் ஓடி போயிட்டான், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவனுக்கு 1ஆவது கிளாஸ் தான் கிடைக்குமே தவிர 10ஆம் கிளாஸ் கிடைக்காது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஒரு ஜெயம், இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு யுத்தம் இருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு யுத்தம் இருக்கிறது. ஒரு பெண் தாயாய் கற்பம் தரித்த நாள் முதல் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் ஒரு யுத்தத்தில் இருக்கிறான். என்றைக்கு அந்த யுத்தம் முடிகிறதுனா அந்த பிள்ளை வெளியே வரும்பொழுது தான் முடியுது. அது வரைக்கும் யுத்தத்தில் தான் இருக்கிறா. அந்த பிள்ளையை சுகத்தோடு பெற்றெடுக்கிறா பார்த்தீங்களா, அதுதான் ஜெயம். சில ஆப்ரேஷன்ஸ் சில இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு தாய் இறந்து போயிடுவாங்கல்ல, பிள்ளை இறந்து போயிடும். சில இதில் வந்து 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. இது தோல்வியில் முடிகிறது. இதுபோல பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு யுத்தம் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யுத்த களத்திற்கு போகணும்னா முதலாவது, அதாவது ஜெயத்தை பெறணும்னா யுத்த களத்துக்கு போகணும். யுத்த களத்துக்கு போகணும்னா நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் தேவனுக்குட்படாத காரியம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பூமியில் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு செகண்ட் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, என்னை பெருகப்படுறதுக்கு. என்ன ஒரு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏன் இந்த கடவுள் நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு? அவர் நினச்சா ஒரு செகண்டில் செய்யலாமே, கடவுள் நினச்சா ஒரு செகண்ட் செஞ்சிடலாமே. உண்மைதான், கடவுள் நினச்சா ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். ஆனால் நான் தகுதி உள்ளவனா? நான் ஆண்டு தெளிவாக மத்தேயுல சொல்லியிருக்கிறாரு, பன்னிக்கு முன்னாடி முத்த போடாத, நாய் தான் கக்கினவே தின்னும், அது பீர பண்ணும். பன்னிக்கு முன்னாடி முத்து போட்டா, விலை உயர்ந்த முட்டை போட்டா அதுக்கு தெரியாது, அது பீர பண்ணும். தேவன் தகுதியானவர்களை மாத்திரம் தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது, ஆனால் நீ தகுதி உள்ளவனாய் இருந்தால் அதை பெற்றுக்கொள்கிறாய். அப்ப நான் தகுதி உள்ளவனாய் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 வரைக்கும்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அடக்கம் இருக்குது? புருஷனுக்கே இன்னைக்கு அடங்குறது இல்லை. ஹல்லேலூயா. புருஷனவே எடுத்து பேசுறது. இதுல ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது? ஏற்று பேசுறது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. புருஷனுக்கே அடங்காத போது கர்த்தருக்கு எப்படி அடங்குவீங்க? ஆமென். வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இங்க வசனம் போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். If you are not equipped, you cannot face the battle. நீ தகுதி உள்ளவனாய் இல்லாவிட்டால் நீ யுத்த களத்துக்குள்ள போக முடியாது. நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய் இராவிட்டால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தந்திரமாய் யார் பெற்றுக்கொள்வா? பிசாசு பெற்றுக்கொள்வான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஹல்லேலூயா. அதாவது அவர் ரெடியா இருக்கிறான். எப்படா இவனுக்கு கிடைக்கும் அதை எப்போ பிடுங்கலாம். யோபுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா யோபு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஆனால் என்ன நடக்குது? சாத்தான் தேவ சமூகத்தில் போய் நின்று சொல்கிறான், நீ எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்ததுனால, பாதுகாப்பெல்லாம் கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறான்? உம்மா ஆராதிக்கிறான். அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நான் ஆண்டவர் சொன்னார், அவன் என் மகன்பா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகனுமாகிய இந்த ஆசனாயே யோபின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படியா கேட்பாரு? அவனை விட்டுறா, அவன்லாம் அவ்வளோ இல்லைடா, அவனை நீ தொட்டனா என்னை விட்டு அவன் ஓரமாக போயிடுவான்டா அப்படிங்கிற பயத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம மேலே விசுவாசத்தில் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நமக்கு முதல் விசுவாசம் இருக்குதா? பாட்டு மட்டும் பாடுவோம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, வல்லவர் ஒருவர் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே உனக்குள்ளே. பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவான். இப்போ பாடினோமே ஆராதனையில் சூப்பராக, ஆரம்பம் அற்பமானாலும் என்னைக்கு முடிவு வரப்போதோ தெரியல ஆண்டவரே. இப்படியாத்தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ வச்சிருக்கிற நீ தகுதியானா எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், நீ தகுதியாக எடுத்துக்கங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன்? என் வாய்க்குள்ளே கொண்டு வந்து வையும் ஆண்டவர், நான் எதையும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே உட்காந்துருப்பேன், எனக்கு எல்லாத்தையும் வந்து செய்யணும். கர்த்தர் அவ்வளோ சோம்பேறியாய் நம்மளை மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிற காரியங்கள்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம காரியம் செய்கிறோமா? அடுத்தவனுக்கு சூனியம் தான் செய்கிறோம். அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் அவன் முன்னாடி போயிடக்கூடாது. எப்படியே நம்ம முன்னாடி போகணுங்கிற எண்ணம் இல்லை, நம்மளை காட்டிலும் அவன் முன்னாடி போயிடக்கூடாது, அதுதான் எண்ணம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பைக் வாங்கிட்டானா உடனே யோசிக்கிறது, பாருங்க அவன் எல்லாம் பைக் வாங்கிட்டான், இன்னும் நீங்களும் தான் இருக்கீங்களே வீட்டில் சண்டை. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? அவன் வாங்கிட்டான்ல, வீட்டில் வர சண்டையில் ஓகே டியூவை போடு, ஒரு பைக்கை வாங்க ஓட்டுவான். அப்புறம் அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியாது. உடனே ஆண்டவர், ஏன்பா இப்படி எங்களை வேதனைப்படுத்துறீங்க, ஏன்பா இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, டியூக்காரன் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுற ஆண்டவரை, நான் இருக்கிறதை காட்டிலும் மறித்து விடலாம். தகுதியை கொடுத்தது கர்த்தர், எடுத்தது நீ. ஆனால் ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்றது? ஆண்டவரே, ஆண்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் உடைய பார்த்து. ஏன் முட்டாப்பையில அவன் வாங்கினானா அது அவன் பிரச்சனை, நீ ஏன் அவசரப்பட்ட? நீ என்கிட்ட கேட்டியா? நீ என்கிட்ட கேட்டியா? இல்லை நீயே தானே வாங்கின, இப்போ நீ கட்டு. நம்மை தேவன் தகுதியாய் மாற்ற விரும்புகிறார், தகுதி உடையவர்களாய் மாற்ற விரும்புகிறார். வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. அதாவது என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற அநேக எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த காலை வேளையில்
தேவன் ஒரு காரியத்தை, ஒரே ஒரு நபரை குறித்து பேசும்படியாய் இடத்துல உந்தினபடினாலே நான் அந்த மனிதனை குறித்து பேச விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நான் வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசே குறித்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்பா, நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடு இருப்பேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஏதோ அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கவே மாட்டார். ஆபிரகாம் 75 வயதுல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ வா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உடனே செஞ்சாரு. 25 years 25 ஆண்டுகள் அவனை பரீட்சித்து பார்த்தார். God was equipping Abraham. கர்த்தர் ஆபிரகாமை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் புடமிட்டு கொண்டுகிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வரும்பொழுது, ரைட், நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் த பிளஸிங். இன்னைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோமா? லோன் வாங்குறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோங்க. நல்ல வருமானம் இருக்குது, மாசமான ஒரு 20-25 ரூபா சம்பளம் இருக்குது, நல்ல ஐடி கட்டுறோம், நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது. லோன்காரன் நம்மளை கூப்பிட்டு கொடுப்பான், வாப்பா யூ ஆர் எலிஜிபிள். உனக்கு 3 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, ஹோம் லோன் வேணுமா, கார் லோன் வேணுமா, பைக் லோன் வேணுமா, என்ன லோன் உனக்கு வேணும், எல்லாம் முடிஞ்சு. இங்கே வருமானத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய், ஐயா எனக்கு ஏதாவது லோன் இருந்தால் கொடுங்களேன். பேன் கார்டு இருக்கா? இல்லை. ஆதார் இல்லை. பேங்க்கு இல்லை. ஏடிஎம் இல்லை. பணம் இல்லை. எதுவுமே இல்லை. கொடுங்க. யூ ஆர் ரிஜெக்டட். தகுதி இருந்தால் தாங்க லோனே கிடைக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா யூ ஷுட் பி எக்யூப்ட். You should be qualified to receive the blessing. Otherwise, you will become the loser. நீ இழந்தவனாக இருப்பா. எப்படி ஏசா இழந்து போனான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருப்பேன். அவன் ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு நேரம் குடிக்கிறதுக்கு அந்த கஞ்சி கிடைக்க வேணுமே, சாக போறேனே நினச்சி அவன் செத்துருக்க மாட்டான். ஆனால் அது அவனுடைய சிந்தையில் அப்படி ஒரு எண்ணம் வந்தோன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை அப்படியே ஈஸியாக கொடுத்துடலாம். ஆண்டவர் முட்டாளை மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எப்படி? முட்டாளை மட்டும் பைத்தியக்காரனை கூட கர்த்தர் ஆசீர்வதிச்சுருவாருங்க. உண்மையை சொல்கிறேன், பைத்தியக்காரனை கூட கர்த்தர் ஆசீர்வார். ஆனால் முட்டாளா என்ன பண்ண மாட்டார். முட்டாளுங்கிறவன் யார் தெரியுமா? தெரிஞ்சே போய் குழியில் விழுகிறான் பாருங்க, அவன் முட்டாள். பைத்தியக்காரன் யார் தெரியுமா? அவன் சொன்னான், நான் போனேன், எனக்கு தெரியல, ஆனால் பொத்துரு விழுந்தேன், அவனை கர்த்தர் காப்பாற்றிடுவார். நீ முட்டாளா பைத்தியமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் யோசுவா விட்ட ஆண்டவர் சொன்னார், எப்போ நான் மோசேடு இருந்தது போல் அவன் கூட இருப்பேன் அப்படி ஏன் சொல்லணும்? அதை குறித்து நாம் இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை அவனுடைய குணாதிசயங்கள், இந்த 5 குணாதிசயங்கள் இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறார். முதலாவது காரியம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும். எண்ணாகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமம்னா எங்க இருக்கு தெரியுமா? உபாகத்துக்கு முன்னாடி, லேவியராகத்துக்கு அடுத்து. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும். 27 15 - 19 வரைக்கும். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்தமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீர் தெரிந்து கொண்டு. போதும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மோசே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, எப்பா இவனை போல ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லைப்பா, ஒரு சாந்த சுரபியை நான் பார்க்கல, இவனை போல அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோபப்படாதவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். ஆனால் இங்கே
மோசே ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஆவியை பெற்ற, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு அநேகர் சபையை நடத்துறாங்க, அநேகர் சபைக்கு போகிறாங்க, ஆனா ஆவியோடு இருக்கிறார்களா? வசனம் சொல்லுது, உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். எப்படி ஒரு மனுஷன் ஆவியில இருக்கிறான் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆவி இருக்கிற இடத்துல மேன்மை, அதாவது மேட்டின்மை இருக்காது. என்கிட்ட ஆவி இருக்குது அப்படின்னா மேட்டின்மை, நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிற மேட்டின்மை இருக்காதுங்க. இயேசு ஆவியை பெற்றிருந்தாரு, தேவனுடைய குமாரனாக இருந்தார். ஆனால் ஒரு பொழுதும் தன்னை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக யோசுவா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துடட்டும், கொஞ்சம் மேன்மை வந்துடட்டும், பாஸ்டர் பார்த்தே கேட்போம், பாஸ்டர் உங்களுக்குலாம் வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் வா சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆனால் அதே வாய் தான் ஒரு காலத்தில், பாஸ்டர் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், உங்களை நாங்கள் தகப்பன மாதிரி பார்க்குறோம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பாஸ்டர், எங்களை எப்படியாவது ஜெபம் பண்ணி எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால், அவரும் பாவம் ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் பகலும் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லா சூழ்நிலையும் மாற்றிட்டு, இப்போ கடன் வாங்கினவனாய் இருந்த உன்னை கடன் கொடுக்கிறவனாய் மாற்றின பிறகு அவரை பார்த்து கேட்ட, பாஸ்டர் டைம்லாம் இல்லை சர்ச்சுக்கு வர்றதுக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை தசமமாக காணிக்க தானே, நான் கொடுத்து அனுப்புகிறேன், அது வந்து சேர்ந்துடும், என்னை சர்ச்சுக்கு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, நான் போனால் தானே 4 இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், அதை நான் கொண்டு வந்து சபைக்கு தர முடியும். உன்னுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் கர்த்தர் அருவருக்கிறார். உன் இருதயம் கர்த்தருக்கு பிரீதியா இல்லாத போது உன் காணிக்கையும் உன் தசமபாகத்தையும் கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக மேன்மை பாராட்டாதீங்க. கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீ நிற்கிறோம் நிர்மூலமாக போகிறதுக்கும் கர்த்தர் தான், அவருடைய கிருபை தான், அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி வந்தோடனே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருது. மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் செல்வாக்கு, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பேரு, கொஞ்சம் புகழ், ஒன்றும் இல்லை. இதே புகழ் தான் வந்துச்சு லூசிஃபருக்கு, இதே எண்ணம் தான் வந்துச்சு பிசாசுக்கு. ஒரே எத்து கர்த்தர் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டாரு, நாசமாய் போனான். நீங்களும் நாசமா போகணும்னு நினைக்கிறீங்களா? மோசே கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்த உம்முடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் வேணும் ஆண்டவரே சொல்லும்போது, வாசிங்க 20ஆம் வசனம், சரி 18ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை, ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. போதும். அல்லேலூயா. இங்க ஏன் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல. இன்னைக்கு நிறைய எங்க காருக்கு முன்னாடியே நாங்கள் போடுவோம், கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இப்போ இது வந்து யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் எழுதிப்பட்ட ரைட் ஓகே கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவன் என்னவா இருந்தான்? தேவனுடைய ஆவியை உடையவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வாக்குத்தத்தம் மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நீ தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். முதல் கேரக்டர், உனக்குள்ள ஆவி இருக்கணுங்க. ஆவியை பெற்றுக்கிறோமா? ஆவியை அவிழ்த்து போடாமல் இருக்கணும், ஆவியில் பலப்படணும், ஆவியில் மேன்மையாக இருக்கணும், ஆவியில் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும், ஆவியில் தேவனோடு சஞ்சரிக்கணும். முதலாவது காரியம், இவனிடத்தில் தேவனுடைய ஆவி இருந்தது. 2வது காரியம், அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். யாரு கீழ்ப்படிஞ்சான்? தன்னுடைய பாஸ் மோசேக்கு. வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13 to 18 வசனம். சீக்கிரத்தில் நான் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13 to 18 வரைக்கும். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின்
காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான். அல்லேலூயா. மோசே குறித்து தெளிவாய் போடப்பட்டிருக்கு. இங்கே அவனோடு சென்ற யோசுவா எங்கே போனான்? அல்லேலூயா. 46 நாட்கள் இரவும் பகலும் மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். 40 நாள் சஞ்சரிக்கிறான், 6 நாள் வெயிட் பண்றான், 7ஆவது நாள் உள்ள போறான். அதுக்கப்புறம் 7ஆவது நாள்ல இருந்து அந்த பக்கம் ஒரு 46 நாட்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறான். அதுல இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள். அதுக்கப்புறம் கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது யோசுவா சொல்றான், இது ஜெயதுணியின் சத்தமும் அல்ல, இது மனித துணியின் சத்தமும் அல்ல, இது வேற ஏதோ சத்தமா இருக்குது. அப்ப யாரு கூட மோசே இறங்குறாரு? யோசுவாவோட இறங்குறாரு. அப்ப 46 நாள் யோசுவா என்ன செய்து கொண்டிருந்தான் பாருங்க. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். எப்படிங்க 46 நாள் ஒரு வேலையும் பார்க்காம உள்ள போனவர் வருவாரு. நீங்களும் நானும் நின்றுப்போமா? பாஸ்டர் சொல்வாரு, பிரதர் வாங்க சபையில் ஒரு காரியத்தை குறித்து பேசணும், வரீங்களா? 5 மணிக்கு வந்துடுங்க. சரி பாஸ்டர் வந்துடுறேன். தான் 5 மணிக்கு போயிடுவோம். பாஸ்டர் வர்றதுக்கு தாமதமாகும். ஒரு 1/2 மணி நேரம். சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். 1/2 மணி நேரம் ஆகும். உடனே ஃபோன் பாஸ்டர் இந்த வந்துட்டு இருக்கிறேன் பிரதர். அடுத்து 1/2 மணி நேரம் ஆகும். 6 மணி ஆகும், 6:30 ஆகும். இவருக்கு வேற பொழப்பு இல்லை, பா நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம கிளம்பி போயிடும். ஏன்? பொறுமை இல்லை. பாருங்க, இந்த ஒபீடியன்ஸ், அந்த அப்படி சகிப்புத்தன்மைங்க. 46 நாள் யோசுவா மோசேயின் வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான். எனக்கு மேல இருக்கிற அதிகாரியுடைய வார்த்தையை, எனக்கு மேல ஆவிக்குரிய தகப்பனாய் வைத்திருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை யாரெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் நிறைவேறாது. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. முதல் அவர் வார்த்தைக்கு செவி விடுங்க. டிவியில் பேசுறவரு, இந்த அங்க யூடியூப்ல பேசுறவரு, ஃபேஸ்புக், என்னையும் சேர்த்து சொல்றேன். என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டா போதும். என் சபைக்கு வர விசுவாசிகள் என் வார்த்தையை கேட்டா போதும். மற்றவர்கள் கேட்க வேண்டும் சொல்லி நான் சொல்லல, என்னை பின்பற்றுங்க நான் சொல்லல. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான ஒரு லீடரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கான மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கேட்டு நீங்கள் அமைதியா இருப்பீர்களானால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுங்க. 46 நாள் எப்படிங்க ஒரே இடத்துல இருந்திருப்பேன்? அதுவும் காட்டுக்குள்ள, மலை மேல, சீனாய் மலையில. இவன் இப்போ மோசையா ஆண்டவருடைய பர்வதத்துக்குள்ள போயிட்டான், ஆண்டவருடைய அந்த இதுக்குள்ள போயிட்டான், அந்த மகிமைக்குள்ள போயிட்டான். அவனுக்கு ஆண்டவரோட பேசுறதுனால, ஒருத்தரோட பேசும்போது பிரச்சனை இல்லை. இந்த லவ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, ஆனால் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பான். மணிக்கணக்காக பேசுவான், என்ன பேசுறானே தெரியாது. சும்மா ஒருத்தனை உட்காந்துருக்க சொல்லுங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. டென்ஷன் ஆயிடுவான். டிவி இல்லாமல், மொபைல் இல்லாமல், லேப்டாப் இல்லாமல், சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாமல் ஒருத்தனை ஒரு நாள் இருக்க சொல்லுங்க வாப்பா, அவ்வளோதான் மண்டை வெடிச்சிடும். 46 நாட்கள் மோசேவுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சப்பா, இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயிருப்பார். போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், சரி அவர் வரட்டும், நம்ம கீழே போவோம். ஆறான ஊர் என்ன பண்ணாங்க, எப்பா மோசே செத்து போயிட்டான் போல, நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க நம்மை வழி நடத்தின தேவன் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சிலையை உண்டாக்கி வணங்குவோன்னு சொல்லி இங்கே ஒருத்தர் ரெடி பண்ணிட்டான். அதனால தான் அவன் நாசமாக போனான். ஆனால் யோசுவா அந்த தன்னுடைய அதிகாரி, தனக்கு மேலாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டவனாய் அவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தை, நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணு, அவ்வளோதான். எவ்வளோ நேரம் சொல்லலை, நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணு. ஏசு சொல்லிட்டு போனார் சீசல்கிட்டப்பா, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க, நான் போய் எனக்காக ஜோம் பண்ணிட்டு வரேன், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அதான் கேட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூணாங்க. நீங்கள் நம்மள அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டு சொன்னாலும் கேட்கறதில்ல, பாஸ்டர் சொன்னாலும் கேட்கறதில்ல, வீட்டுக்காரர் சொன்னாலும் கேட்கறதில்ல, பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்கறதில்ல, யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, தான் தோண்டித்தனமாக சுற்றுறது. அப்புறம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலன்னு ஆண்டவர் மேலே வேற குறை சொல்றது. இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். நீ தகுதி இல்லாதவன்பா, நீ போயிருன்றுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, தகுதி உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 2வது கேரக்டர் அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். 3வது காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 - 18 he was a good leader. அவன் நல்ல தலைவனாய் இருந்தான். எத்தனை பேர் நல்ல தலைவர்களாக இருக்கிறோம்? மேய்ப்பர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஒரு குடும்ப தலைவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கம்பெனியோட பாஸா கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் வேலையில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை கர்த்தர், நமக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குற அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நம்மை நமக்கு கீழானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அதுதான் மிக முக்கியம். ஒருவேளை நமக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நம்மளை குறித்து கேவலமாய் பேசுவார்களானால் நீங்களும் நானும் நிச்சயமாய் சொல்ல முடியாது ஒரு நல்ல தலைவர்கள் என்று. வாசிக்கலாம் 1 யோவான் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மோசையை வேதனைப்படுத்தினா யாரு? சொல்றவன் தான். யோசுவா குறித்து சொல்றான் பாருங்க, யோசுவாட்ட பேசுறான் பாருங்க. இவன் மோசையை வேதனைப்படுத்தினவன். ஒரு டைம்ல மோசை சட்டை கிழிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு டைம் இவங்களால தான் மோசை காணானுக்குள்ளே போல. ஏன்னா ஆண்ட சொல்றாரு, எப்பா அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க. டென்ஷன்ல மோசை என்ன பண்ணிட்டாப்ல, அடிச்சிட்டாப்ல. ஆண்ட சொல்றாரு, நீ போக மாட்டப்பா அப்படின்ட்டாரு. இவங்களால தான். ஆனா இவங்க சொல்றாங்க, உம்முடைய வார்த்தை எவனாவது கேட்கலையா அவனை கொன்றுவான். அவ்வளோதான், பேச்சே கிடையாது, நோ டிஸ்கஷன், டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுதாங்க ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் நல்ல தலைவர்களாக நிப்பாட்டிருக்காங்க. நம்மளுடைய விசுவாசிகளுக்காய் பரிதாபக்கப்படணுங்க. நம்ம எத்தனை 1000 விசுவாசிகள் நம்மகிட்ட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதாவது 99 ஆடுகளில் 100 ஆடுகளில் ஒரே ஆடு தொலைஞ்சு போச்சேன்னு சொல்லி அந்த ஒரு ஆடுக்காக தான் இயேசு கவலைப்பட்டாரே தவிர, 99 ஆடு இருக்குல்ல, பரவாயில்ல வச்சுப்போம், ஒன்று போனால் போயிட்டு போகுது, 99 வச்சு பெருக்குவோம். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம்னா ஒரு நல்ல தலைவர்களாய் மாற முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்களா, அந்த 10 பேருக்கு 10 பேர் வெளியே போய் சொல்லணும், என் பாஸ் மாதிரி ஒரு பாஸ் கிடையாதுங்க. ஹி அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன், என் சூழ்நிலையை அவர் புரிந்தவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்க, அதுக்கு அந்த உங்கள் கம்பெனியில் 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். கம்பெனியில் அவர்கள் நான் வேலை பார்க்குறாங்க, நான் சம்பளம் கொடுக்குறேன், அதோடு இருக்காதீங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட நல்ல தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா உங்களுடைய தொழிலாளியோட வீட்டுக்கு நீங்கள் போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிங்க. அந்த வேலைக்காரன் சொல்லுவான், என் முதலாளி மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷன் நான் பார்க்க முடியாதுங்க. அதுதாங்க, தட் இஸ் அ கேரக்டர். இந்த கேரக்டர் கர்த்தர் ஜோஷுவாட்ட பார்த்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்போ நான் மோசையோடு இருந்தது போல கூட இருப்பேன். வாக்கு தத்துவம் நிறைவேறுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்மை மாத்திரமே யோசிக்கிறோம். நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும். சபையும் நம்முடைய பிள்ளை தாங்க, நமக்கு வேலை பார்க்குறவங்களும் நம்முடைய பிள்ளை தாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் நம்முடைய பிள்ளை தாங்க, நமக்கு கீழே இருக்கிற எல்லாரும் நம்முடைய பிள்ளை தாங்க. அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடியவர்களாய் நல்ல தலைவராய் நாம் இருக்க வேண்டும். ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்து சிரிக்கக்கூடாது, போய் அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் செய்து பாருங்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கேரக்டரை நம்ம வாசிக்க போகிறோம். அதே யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும். 13, 14. அவன் பயப்படாத மனிதனாய் இருக்கிறான். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும். பின்பு யோசுவா எரியோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. யோசுவா யுத்தம் செய்து பார்க்குறவனெல்லாம் எவனாலும் பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இருந்தது. இப்போ யார் வந்து நிற்கிறா? உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறாரு. யார் நிற்கிறானா? தேவ தூதன் வந்து நிற்கிறார். வாசிங்க 14ஆம் வசனம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை ஒன்று இருக்குது, அதுடைய அந்த சீஃப். அப்போ அதாவது ஒரு தூதன் வந்தாலே பயங்கரமாக இருக்கும். இந்த தூதர்களுக்கெல்லாம் ஹெட் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அவன் வந்துருக்கிறான். அவனை பார்த்து கேட்குறான், எப்பா நீ அவங்களோட ஆளா எங்களோட ஆளா சொல்லு. அவங்களோட ஆள்னா இப்போயே உன்னை கொள்கிறேன். அதான் அர்த்தம்.
பயப்படலைங்க. நீங்கள் நம்ம பயப்படுறோமா? கர்த்தருக்கு தான் பயப்படணும், உலகத்துக்கு பயப்படக்கூடாது. உண்மையை சொன்னால் என்னை ஏதாவது செஞ்சிருவான், நான் ஏதாவது பேசினா என்னை தப்பாக நினச்சிருவான். இல்லை, பயப்படாமல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறு செய்கிறவர்களை நாம் சரியாய் பார்த்து சொல்லணும். நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லணும். உன் போதகர் தவறு பண்ணுறாரா சொல்லணும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பாஸ்டர், வேதத்துக்கு புறமான காரியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்காக அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜால்ரா போடக்கூடாது. நீங்கள் அப்படி ஜால்ரா போடுவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. வேதத்தின்படி நடக்கணும். வசனம் சொல்லு சங்கீதம் 1, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத, பாவியின் வழியில் நில்லாத, பரிகாசக்காரர் உட்காரப்படத்தில் உட்காராத. ஏன் வேதத்தில் நீ இருப்பாயானால் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீருட்டு போல இருப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, ஆண்டவர் மேன்மையான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. ஜால்ரா அடிச்சே வாழ பழகிட்டோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கிறாங்களா சொல்லுங்க, சார் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும், நான் சர்ச்சை முடிச்சுட்டு வரேன். ஐயோ வேலை போயிருமே பாஸ்டர், நான் என்ன செய்யறது பாஸ்டர்? நீ ஒரு நாள் வேலைக்கு போனா மீதி 6 நாள் வேலைலாம் வீட்டில் உட்காந்துருப்ப. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ மனுஷனை கண்டு பயப்பட மாட்ட. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்குமா, நீ கர்த்தருக்கு பயப்படவே மாட்ட. கர்த்தருக்கு பயப்படாத எந்த மனுஷனும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். யோசுவாவுக்கு கர்த்தர் மேலே பயம் இருந்தது. கர்த்தருக்கு அதுக்கு அடுத்து வேறு யாராவது இருக்கட்டும், அவன் சேனையின் அதிபதியாகவே இருக்கட்டும், அவன்கிட்ட கேட்டான், ஏப்பா நீ யாருன்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்று யோசுவாவுக்கு. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம மனுஷனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கேரக்டரை மாற்றுங்க. கடைசி காரியம், அவன் செபிக்கிற மனுஷனாக இருக்கிறான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். அந்த வசனம் முழுவதும் நீங்கள் வீட்டில் வாசிக்கிற டைம் இல்லாதபடி நான் முடிக்க விரும்புகிறேன். சொல்கிறா, ஆண்டவரே நானும் என் குடும்பம் எப்பயுமே உம்மத்தாண்டவரே நேசிப்போம், உம்மத்தாண்டவரே சேவிப்போம். யூ ஆர் ஸ்ப்ரேயிங் மேன். 5 விதமான சுபாவங்கள் யோசுவாவிடத்தில் இருந்தது. முதலாவது காரியம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? 2வது, அவனுக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவனுடைய ஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற அந்த லீடருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். 3வது காரியம், அவன் நல்ல தலைவனாக இருந்தான். 4வது காரியம், அவன் பயப்படாத மனிதனாக இருந்தான். 5வது காரியம், அவன் செபிக்கிறவனாக இருந்தான். இந்த 5 காரியம், இன்னும் நிறைய ஜோசுவா குறித்து நிறைய காரியங்கள் பேசலாம். நான் பேசிக்காக ஒரு 5 காரியங்களை பேசியிருக்கிறேன். 5 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள். ஏன்னா மோசையுடைய காரியத்தை எடுத்து பார்த்தா, மோசே ஸ்தோத்திரம் உபாகம் முடிகிறதுக்கு ஒரு சில சாப்டருக்கு முன்னாடியே மோசே மரித்து போயிடுறாரு. ஆனால் யோசுவா மட்டும், யோசுவோடைய கடைசி அதிகாரம் வரைக்கும், கடைசி 3 வசனங்களுக்கு முன்பதாக வரைக்கும் யோசுவோடைய பேர் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதம். ஸோ இந்த கால வேளையில் நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன், தயவு செய்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை, தேவனுக்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தை, தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே என்னை நல்ல ஒரு தலைவனாய் வைத்திருக்கிறீர் என்கிற எண்ணத்தோடு மனிதனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருக்கும்படியாக, நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கும்படியாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் கொடுத்த எல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு தான், எனக்கு தான் மேன்மை தேவனிடத்திலிருந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தேவனாய் கர்த்தர் இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை யோசுவாவை போல ஆண்டவரே ஒரு உமக்கு பயப்படுகிற மகனாய், ஆண்டவரே அந்த கேரக்டர் உள்ள மகனாய், அந்த 5 கேரக்டர் உள்ள மகனாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அதனாலே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தேவனாய் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. நீடித்த நாட்களாக எருசலேமின் வாழ்வை காண கர்த்தர் எங்களை ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து
இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து வருகிற வீடியோஸ் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுடைய நட்பு உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவர்களும் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய நம்பர் இருக்குது. சபை இல்லாதவர்கள், சபைக்கு போகாதவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் சரியான தேவனுடைய வார்த்தையை வழிநடத்த நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.